உசிப்பேத்தி ரணகலமை கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கிட்டுறோம். வாங்கிட்டு தங்கச்சிட்ட கேட்கிறேன், பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய நான் பரப்புரைங்கிறேன், என்ன பரப்புரை செய்யறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வலியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராயிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் இருந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்ப எந்த ஊருக்கு போறோம்? கரூருக்கா? கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதான் வச்சிருக்கு? பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதணும், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒண்ணு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும், இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறைய வந்தாலும் 4 வீட்டு நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்துல பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியா பிச்சு எடுத்து சேர்த்து போங்கடான்னு போயிருந்திருக்கலாம். உசிப்பேத்தி ரணகலமை கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கிட்டுறோம். வாங்கிட்டு இருக்கோம். வேற என்னடா? வேற ஏதாவது கேள்வி? எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை, நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. புரியுதா உனக்கு? என்னை விட்டு ஊரை சுத்தி பார்க்கவில்ல, ஊரை மாத்தி விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஊரை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு வரல, நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? வேற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கூட்டணி வைக்கும், கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லி பேசியிருக்காரு. அந்த மாதிரி அந்த கூட்டணிக்கான பேச்சு இரு நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாருன்னா மாநாடு வரைக்கும் என்னை விடு. வாய்ப்பு இருக்கா சார்? சொல்றது பார்த்தாக்கா கூட்டணி நாம் தமிழர் கட்சி அமைக்கும். நீ சொல்லு, வைக்கவா வேணாவா? நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம். எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று. இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா போராடுவீர்கள்? உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா? டேய், ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசுறீ, இப்படி பேசுனா இப்படி பேசுறிய, நான் என்னதான் செய்ய? சொல்லு, நான் கூட்டணி வைக்கவா? சொல்லு, நீ சொல்லு, வைக்கவா? உங்களுக்கு தெரியாத ஒரு நீங்க ஏதோ அதுல பார்த்து அத சரியோ அதை பண்ணி விடுறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும். அதுல ஒண்ணும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒண்ணு. அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது.